வணக்கம் தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருசாட்ட மங்கை அப்படின்ட்டு நாகப்பட்டினம் டு நன்னிலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு குளம். இதுதான் வந்து சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளம். ரெண்டாவது விளையாட்டு தான் சுவாமி இருக்கிறார்.
தாடை கையை வச்சு அவங்க கோச்சிட்டு திரும்புகிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் சிவபெருமான். அந்த காட்சி தான் இது. ஸோ இது பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ் கிருஷ்ண
பாதம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அகண்டு இருக்கும், விலகி இருக்கும். எவ்வளோ கேப் இருக்கும், 2 வருடம் தான் அம்மாவுக்கு நல்லா வேண்டிங்க சாரி வாகத்தாய் விருங்கத்தோ வாகத்த புலிவத்திலே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः குரவே சர்வலோகானாம் விததே பவரோகிணாம் நிததே ஸ்ரீவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமுச்சதே நமः. அருள்மிகு ஸ்ரீ சாத்தமங்கை என்று பேர். இந்த பாட்டு பாடுகிறேன்னா பாட்டு பாடுறேன். சரக்கொன்றையும் இருமலர் கொன்றை மாலை தினைக்கும் அது தண்ணீர் வைத்து இருமலர் தன்னிதன்னாவதும் கூடுவதே கடிமலும் மல்கினாலும் கவலும் பொழும் சாத்தமங்கை அடிகள் நெக்கண் பரவ எவந்தி அமர்ந்தவனே பொடிதனை பூசும் மார்பில் பொருந்த சாயலாலோடு உடனாவதும் கூடுவதே கடிமலும் மல்கினாலும் கவலும் பொழும் சாத்தமங்கை அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனே. சாத்தமங்கை மாசி அருள்மிகு உபய புஷ்ப விலோச்சினி அம்பிகா சமேத ஸ்ரீ அயவந்தீஸ்வர சுவாமி நமः. இந்த கோவில் ஊர் பேர் வந்து திருசாத்தமங்கை என்று பேர். கும்பகோணம் விட்டு நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் சியாத்தமங்கை என்று பஸ் ஸ்டாப்பில் இறங்கி 1 கிலோமீட்டர் தொலைவில் முருகண்ட ஆற்று வடகரையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் சாத்தமங்கை என்னும் அயவந்தீஸ்வர ஆலயம் அமைந்துள்ளது. இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பட்ட ஆலயம். இது ரத்னகிரி சுவாமி ஆமோதநாயகி அம்பிகா மீது நிர்வாக அதிகாரியும் நிர்வாகத்தில் கட்டுப்பட்டது. நிர்வாகத்தின் அலுவலகத்தில் பூஜை நடைபெற்று வருகிறது. இங்கே வந்து நம்ம ருத்ர யாமல தந்திர ஆகமம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து ருத்ர யாமல தந்திர ஆகமப்படி 4 காலம் பூஜை, காலசந்தி, உத்திகாலம், சாயற்ற அத்தியாகம் 4 காலம். இதில் வந்து திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். இங்கே வந்து 63 நாயன்மாரில் திருநீல நக்கனாரம் உடைய மங்கையர்கரசு 2 பேர் அவதரித்த ஸ்தலம். திருஞான சம்பந்தர் இங்கே பதிகம் பாடியிருக்கார். இதில் சுவாமி வந்து 5 நிலை வைத்த ராஜகோபுரம், மேற்கு பார்த்த சன்னதி, அம்பாளுக்கு 2 நிலை வைத்த ராஜகோபுரம். அதில் பார்த்தீங்கன்னா அம்பாள் தனி சன்னதி, சுவாமி தனி சன்னதி. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்காப்பில் மேற்கு முகம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் பேர், கிழக்க வருடம் சூரிய தீர்த்தம். 2 அம்பாளுக்கும் 2க்கு தனித்தனி சன்னதி. சுவாமிக்கு வந்து இங்கே மூல நட்சத்திரம், ஏகதன ஒரே நட்சத்திரம், ஆவணி மூலம் இதற்கம்பம் கிடையாது. ஆவணி மூலத்தன்னைக்கு ருத்ரஹோமம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி பஞ்சமூர்த்தி காட்சி கொடுக்குறார் அம்பாள். சான்ஸ்கிரிட்டில் உபய புஷ்ப விலோச்சின்னு பேர், தமிழில் வந்து இருமலர் கன்னியம்மன் பேர். அப்போ பார்த்தீங்கன்னா இருமலர் கன்னியம்மன் பேர். திருஞான சம்பந்தர் திருநேக்கிராம் மண்டியர்களுக்கு தென்னந்த பிரகாரத்தில் வீடு கொடுத்து இங்கே தங்கியிருந்து 2 பேரும் பூஜை செய்கிறார். சுவாமிக்கு பூஜை செய்யும்போது சுவாமியோட தலையில் வந்து சிலந்தி பூச்சி விழுந்து வருகிறது. விழுந்தன கடிச்சிட போகிறது. அவர் மனைவி வாயால் ஊதி விடுகிறார். ஊதின உடனே ஐயோ நீ சுவாமி மேலே வந்து அபச்சாரம் பண்ணிவிட்டு உங்களுடைய எச்சி வந்து சுவாமி மேலே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மனைவியை திட்டி விட்டு ஆலயத்திலே விட்டு கோவிலுக்கு கூட்டி விட்டு கோவிலுக்கு சென்று ஆட்சி செஞ்சு விடுறார். ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் இரவில் தூங்கும்போது சிவபெருமான் வந்து அவருடைய கனவில் வந்து அவர் என் பூஜை நடத்த தவிர பாக்கி எல்லா இடம் வந்து எனக்கு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. மறுநாள் காலம்பு அடிச்சு ஓடும்போது கதவு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுவாமியோட தலையில் வந்து ஊதின இடத்துல புண்ணாக இல்லை. ஊதின இடத்தை தவிர பாக்கி எல்லாம் வந்து சுவாமி வந்து கொப்பளமாக புண்ணாகவே இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி அழைச்சி வந்து என்னை குழந்தையாக பாவித்து அவர் என்னை ஊதினார், அவருடைய வெற்றி வந்து என் மேலே படலைன்னு சிவபுரன் சொல்கிறார். அதுக்கப்புறம் மனைவி அழைச்சி வந்து பூஜை பண்ணுறார். சுவாமிக்கு வந்து ஆவணி மூலம் விசேஷம். இங்கே அவருக்கும் மூல நட்சத்திரம், திருநேக்கிராம் மங்கையர்கரசி அவருக்கும் மூல நட்சத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம்னா இவருக்கு வந்து வைகாசி மூலம் குரு பூஜை, திருநேக்கிராம் மங்கையர்கரசிக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும். அன்னதானம் பிரகாரம் போட்டு நல்லா சிறப்பாக செய்கிறோம். உற்சவமூர்த்தி இருக்கார், மூலவர் இருக்கார். இங்கே கொண்டைவரம் தலைவிருக்கம், கொண்ட பூ வாசனைக்காக சுவாமி மயங்கி வந்து அழிக்கமாறார். அதனால தான் அயவந்தீஸ்வரன் பேர் சுவாமிக்கு. ஊர் பேர் வந்து திருசாத்தமங்கைன்னு பேர். அந்த காலத்தில் சோழங்காலத்து கோவில், நூற்றாண்டு கோவில் இது. இதை வந்து புதுப்பிச்சதை வந்து சிபிஎன் டெஸ்ட்டு வீணா போனா நானா சொல்லிட்டு சிபிஎன் டெஸ்ட்டு நகரத்தார் திருப்பணி செய்யப்பட்டது. அம்பாள் வந்து இருமலர் கனி கனவுல வந்து கன்னி பெண்ணா வந்து கனவுல சொல்லி இந்த கோவில் வந்து திருப்பணி செய்யப்பட்டது. 25 பேர் இந்த கோவில் வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப விசேஷமானது.
அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த சுவாமி ரொம்ப சுத்தமாக இருக்கார். என்ன காரியம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ இங்கே பௌர்ணமி விசேஷம். அம்பாள் வந்து மேற்கொம்பா இருக்கிறதுனால சிவன் ஸ்வரூபமாக இருக்கா அம்பாள். சிவன் ஸ்வரூபம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு தான் கங்கை முடி. இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து கங்கை முடி, சிரத்தில் வந்து சந்திரப்பிரபை சூரியப்பிரபை, அம்பாள் நெற்றியில் வந்து சிவனை நெற்றிக்கன் அம்பாளுக்கு, கண்டத்தில் வந்து உத்ராட்சம், தென்னண்ட கையில் தாமரைப்பூ. அம்பாள் வந்து இங்கே தபசில் இருக்கார். ஆவணி முழுத்தன்னைக்கு பௌர்ணமியில் பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக காரியம் எல்லா காரியம் நடைபெறும். மெயின் எல்லா இடத்துலையும் கல்யாணம் தான் இங்கே விசேஷம். அதனால் இன்றைக்கி வந்து குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு, குழந்தை என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் 5 பௌர்ணமி முடித்து விடுகிறார். இன்றைக்கி பௌர்ணமி விசேஷம், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி விசேஷம் நல்லா சிறப்பாக நடைபெறும். மாதம் பௌர்ணமிக்கு அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம், சுவாமி அம்பாள் எல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம். ரொம்ப விசேஷமாக நடக்குது. இங்கே பௌர்ணமியை பிரசவம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல காரியம் பிரார்த்தனை அது வந்து கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்.